ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோவில் நம்ம ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கணும்னா அதுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாத்வேஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஒரு சஸ்டைனபிள் கரியர்ஸ்க்கு நீங்கள் என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ்லாம் எடுத்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபியூச்சரிஸ்டிக் கரியர்ஸ் பற்றி நம்ம போன வீடியோஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுறது எப்படி, என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதை பற்றி நம்ம ப்ரீஃபாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணணும்னா என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ NIRF ரேங்கிங். ஸோ NIRFனா நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ரன் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கெலாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அனலைசிஸ் பேஸ் பண்ணி ரேங்கிங் வந்து வருஷம் வந்து அவுட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த காலேஜ் வந்து NIRF ரேங்கிங்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு வந்து NIRF போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்தந்த காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் வெப்சைட்லேயே நீங்கள் போய்ட்டு NIRF ரேங்கிங் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபார் தி பாஸ்ட் 3 இயர்ஸ், நீங்கள் ஒரு வருஷம் மட்டும் வாங்கியிருந்தால் பார்த்தாது. இது போன 3 அகாடமிக் இயருக்கு கன்சிஸ்டண்ட்டாக வாங்கியிருக்காங்களா அப்படின்றது மாதிரி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் கன்க்ளூஷனுக்கு வந்துக்கலாம். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஓவர் பிராண்ட் நேம். இது வந்து நீங்கள் காலேஜ் நேமை பேஸ் பண்ணி நீங்கள் போகாமல் அந்த காலேஜில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹையாக இருக்கும். தட் இஸ் ரிசல்ட் வைஸாக இருக்கட்டும், அப்படி இல்லை பிளேஸ்மெண்ட் வைஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஒரு இன்குபேஷன் சென்டர்ஸ் வைஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து மீதி இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸோட ஹையாகவே இருக்கும். ஸோ டிபார்ட்மெண்ட் நேமை பேஸ் பண்ணி நீங்கள் டிபார்ட்மெண்ட்டோடைய ஓவரால் பிராண்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் காலேஜ் நேம் வச்சு மட்டுமே நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி குவாலிட்டி, கரியர் க்ரோத். ஃபேக்கல்ட்டி வந்து ஒரு PhD குவாலிஃபைடு ஸ்டாஃப்ஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ PhD குவாலிஃபைடு ஸ்டாஃப்ஸாக இருந்தாங்கன்னா அந்த காலேஜஸில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் வந்து போயிட்டுருக்கும். ஸோ ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரியான எக்ஸ்போஷர்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். ஸோ ஒரு ஃபேக்கல்ட்டியோடைய குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்ட்டி ரேஷியோ, அதாவது 1:20 சொல்லுவாங்க. இந்த ரேஷியோவில் ஃபேக்கல்ட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்காங்களா அப்படின்றத பற்றி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஃபேக்கல்ட்டி அன்யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அன்யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஃபேக்கல்ட்டி ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி சர்ச்சில் போய்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ஃபேக்கல்ட்டிஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த காலேஜில் வந்து குவாலிஃபைடு டீச்சர்ஸ் வந்து இருக்காங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்ரெடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான அக்ரெடிஷன் இருக்குது. ஒன்று வந்து NBA அக்ரெடிஷன் இருக்குது, அதே மாதிரி NAC அக்ரெடிஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு காலேஜ் வந்து அக்ரெடிட்டட் காலேஜாக இருந்துச்சுன்னா அது வந்து அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸில் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி அவங்க வந்து அக்ரெடிட்டட் வந்து அக்ரெடிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு அவங்களுடைய வெரிஃபைடு அகாடமிக் குவாலிட்டியாக இருக்கும் அந்த காலேஜ் வந்து. அதேமாதிரி உங்களுக்கு வந்து OBE, அதாவது அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன், அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனாகவே இருக்கும். OBEன்றது அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன். இதுமாதிரி இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அதேமாதிரி மினிமம் 2 to 3 மெமோஎஸ்னால் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மினிமம் ஒரு 2 to 3 இண்டஸ்ட்ரியோட டைப்ஸ் இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து பெய்டு இன்டர்ன்ஷிப்ஸ் அந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்து பசங்களுக்கு வந்து பெய்டு இன்டர்ன்ஷிப்ஸ் அவங்க படிக்கிறப்போ ஒரு 6 மந்த்ஸுக்கு இல்லை ஒரு 3 மந்த்ஸுக்கோ பெய்டு இன்டர்ன்ஷிப்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அதேமாதிரி இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட்ஸ், கேஸ் ஸ்டடீஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி இனோவேஷன் அண்ட் ஸ்டார்ட் அப் கல்ச்சர் இது இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். நீங்கள் வந்து ஒரு காலேஜில் வந்து இனோவேஷன் அண்ட் ஸ்டார்ட் அப் கல்ச்சர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். அது இந்த மாதிரி ஒரு இனோவேஷன் ஸ்டார்ட் அப் கல்ச்சர் இருந்துச்சுன்னா புது ஐடியாஸ்லாம் பில்ட் பண்ணி அவங்களுடைய திறமையை வந்து எக்ஸாக்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு சென்டர்ஸ் தான் இன்குபேஷன் சென்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சென்டர்ஸ் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்போஷர்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இனோவேஷன் ஸ்டார்ட் அப் கல்ச்சர்ஸ் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பிளேஸ்மெண்ட் டேட்டா. ஸோ ரியல் பிளேஸ்மெண்ட் டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ப்ராச்சஸில் வந்து 75% பிளேஸ்டு, 95% பிளேஸ்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டேரெக்டாக பர்சன்டேஜ் வச்சு பார்க்காம நீங்கள் வந்து என்ன கோர் கம்பெனிஸில் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி வைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டு நீங்கள் அதுபடி நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ அந்த கம்பெனி வைஸ் டீட்டெயில்ஸ் வச்சு செக் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கம்பெனிஸ் கூட நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த கம்பெனியில் என்ன ரோலில் பிளேஸ் ஆயிருக்காங்கன்றதை பற்றியும் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ கம்பெனி வைஸ் ரோலில் பிளேஸ் ஆயிருக்காங்களா, கம்பெனி வைஸ் ரோல் வைஸில் லிஸ்ட்டை நீங்கள் கேட்டு அதை எப்படி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி
உங்களுக்கு வந்து அவங்க கோரில் ப்ளேஸ் ஆயிருக்காங்களா, அப்படி இல்லைன்னா டேட்டா என்ட்ரி ஜாப் அந்த மாதிரி ப்ளேஸ் ஆயிருக்காங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ கோரில் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சராக இருக்கும். டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ்ன்றது ஒரு ஆர்டினரி பர்சன்ஸு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதேமாதிரி சேலரி எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுக்கணும். ஸோ மேக்ஸிமம் சேலரியில் எவ்வளோ ப்ளேஸ் ஆயிருக்காங்க, அதேமாதிரி மீடியன் சேலரின்னு சொல்லுவாங்க, அதேமாதிரி ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. அந்த ஆவரேஜ் சேலரி எவ்வளோ இருக்குது அப்படின்றது டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய காலேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஈவெண்ட்ஸ், ஹேக்கத்தான்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர். இதெல்லாம் ஈவெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுற காலேஜஸ் வந்து இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக நீங்கள் அவங்களுடைய வெப்சைட்ஸ்லேயே உங்கள் ஃபோட்டோஸ் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணதுக்கு எல்லாமே அவங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வெப்சைட்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நேஷனல் லெவல் ஹேக்கத்தான்ஸு, டெக்னிக்கல் ஃபெஸ்ட்ஸு, வெபினார், செமினார், ஒர்க் ஷாப்ஸ், அதேமாதிரி என்கரேஜிங் பேப்பர் ஃபைலிங் அண்ட் ஏதாவது ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணாங்கன்னா அதுக்கெலாம் ஏதாவது என்கரேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இதெல்லாம் அந்த வெப்சைட்ஸில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது லொக்கேஷன் அட்வான்டேஜ். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கேம்பஸ் வந்து நியரர் டு சிட்டி அப்படி இல்லைனா நியரர் டு ஐடி டெக் ஹப்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அங்கேருந்து இன்ட்ராக்ஷன்ஸு காலேஜஸ் கூட இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் ப்ராக்சிமிட்டி டு ஐடி ஹப்ஸு, இன்வைட்டட் டாக்ஸ், தட் இஸ் டெக்னிக்கல் டாக்ஸ் வந்து அங்கே நல்லாயிருக்கும். அதுமாதிரி இன்டர்ன்ஷிப் ஆஃபர்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ரெக்ரூட்டர்ஸ் அக்சஸ், தட் இஸ் கேம்பஸ் டே வர்றதுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கணும். அதனால் காலேஜுடைய லொக்கேஷனை நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக நீங்கள் எடுத்துக்கணும். இதே இது ரூரல் காலேஜாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் வந்து லேக் ஆகும். ஸோ உங்களுடைய காலேஜுடைய லொக்கேஷனை நீங்கள் ஒரு ஃபேக்டராக நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கணும். அந்த கடைசி பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசிட், அப்சர்வ் அண்ட் இன்ட்ராக்ட் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அது என்ன பண்ணணும்னா, நீங்கள் டேரெக்டாக இன் பர்சன் நீங்கள் காலேஜுக்கு போய் விசிட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய்ட்டு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும். இந்த காலேஜஸ் எப்படி இருக்குது, என்னென்ன அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த மாதிரி இன்குபேஷன் சென்டர்ஸ்லாம் இருக்கா, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரிலாம் ஃபைல் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் படிக்கிற வேறு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும். ஜஸ்ட் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய்ட்டு மட்டும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ தகவல் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் இருக்கும் எல்லா இயர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு டேரெக்டாக அட்மிஷன் பெஞ்சுக்கு மட்டும் போய்ட்டு அங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபேவராக, அவங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி ஃபேவராக தான் சொல்லுவாங்க. பட் அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ட்ரூத் இருக்குன்றதை நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி அலுமினி ஃபீட்பேக். ஸோ அந்த காலேஜ் விட்டு படித்து முடிச்சுட்டு பாஸ் அவுட் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து ஃபீட்பேக் நீங்கள் கலெக்ட் பண்ணி ஸோ அவங்களுடைய ஃபீட்பேக் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுறது வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த 10 பேராமீட்டர் வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. NIRF ரேங்கிங்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அந்த இன்ஸ்டியூஷனு. டிபார்ட்மெண்ட் ஓவரால் பிராண்ட் நேம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஃபேக்கல்ட்டி குவாலிட்டி, கரியர் க்ரோத் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. PhD குவாலிஃபைட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களான்ட்டு. அதேமாதிரி அந்த இன்ஸ்டியூஷன் அக்ரெடிட்டட் காலேஜ்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இண்டஸ்ட்ரியோட டைப்ஸ் இருக்கான்னு எம்ஓஏ சைன் அப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இனோவேஷன் அண்ட் ஸ்டார்ட் அப் கல்ச்சர் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ரியல் பிளேஸ்மெண்ட் டேட்டா என்ன இருக்குன்றது பார்த்துக்கோங்க. ஈவெண்ட்ஸ், ஹேக்கத்தான்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. லொக்கேஷன் ப்ராப்பரான லொக்கேஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதுமாதிரி நீங்கள் வந்து பர்சனில் போயிட்டு அந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி அதுமாதிரி அலுமினி கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் மைண்டில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. கமெண்ட் செக்ஷனில் நான் சொல்கிறேன். நான் வரப்போகிற வீடியோஸில் இந்த NIRF ரேங்கிங்ஸ் பேஸ் பண்ணி அதேமாதிரி இந்த பிளேஸ்மெண்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் 40 இன்ஜினியரிங் காலேஜஸ் என்னென்ன காலேஜஸ்ன்னு சொல்லிட்டு வரப்போகிற வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், தட் இஸ் TNA தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் இருக்குது, அது வழியாக அட்மிஷன்ஸ் போடலாம் நீங்கள். ஸோ அதுக்கு கட் ஆஃப்ஸ் எவ்வளோ இருக்கணும், இந்த 40 காலேஜஸ்க்கு எவ்வளோ இருக்குன்றதை பற்றி நம்ம வரப்போகிற வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வரப்போகிற வீடியோஸ்லாம் மறக்காமல் பார்க்கறதுக்கு தவறாமல் சப்ஸ்கிரைப்டாக இருங்க. தேங்க்யூ.